Assalamualaikum friends, welcome to Riya's Taste. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பாவக்காய் சில்லி. வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். அதுக்கு வந்து ஒரு பிளேட்ல வந்து ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தண்ணியா நான் அரைச்சிருக்கேன். இது வந்து ஒரு 50 கிராம். இப்போ இதோட சேர்த்து காஷ்மீரி சில்லி 1 டேபிள் ஸ்பூன், வீட்டில் அரைச்சி வச்சிருக்க மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் பவுடர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவு. இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அரைச்ச அந்த லிக்விடும் அதுக்கப்புறம் லெமனும் சேர்த்து நம்ம நல்லா இந்த பொடியில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இதுக்கு இப்போ இது கெட்டி இல்லாமல் இங்கே பாருங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள், நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம இந்த பாவக்காவை இதில் சேர்த்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் இது வந்து ஊறட்டுங்க, இந்த மசாலா எல்லாம் இதில். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், பாவக்காய் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் இதில் சேர்த்துட்றேன். வாசமாக இருக்கும். சேர்த்துட்டு சும்மா கொஞ்சமாக கருவேப்பிலை இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பாவக்காய் மசாலாவை சேர்த்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. போதும், இது நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. வாங்க நம்ம இதை கிளறி விட்டுருவோம் கீழேருந்து மேலே. ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும். வாங்க பார்ப்போம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். பாருங்க, போடும் போதே நல்லா சவுண்ட் வருது, கிரன்ச்சியா. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வரேன். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டேன். நல்லா கிரிப்ஸியான இவருங்க பாவக்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கசப்பே இருக்காது. 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு இந்த மாதிரி இது பாவக்காவோட சிப்ஸு வந்து சாப்பிட்ருப்பீங்க. அதே டேஸ்ட்டே இருக்கும். நீங்கள் திண்டுக்கல் வந்திருந்தீங்கன்னா திண்டுக்கல்லில் நிறையா இந்த பழமுதிர் சோலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் மிக்சர் கடையில் தான் பார்த்தீங்கன்னா இது காம்பினேஷன் வச்சு தருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.